ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேபி டயப்பர்ஸை ரீயூஸ் பண்ணலாம், திரும்பவும் அந்த டயப்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது பேபி டயப்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தடவைக்கு போட்டோம்னா ஒரு 2லேருந்து 3 தடவை அது பேபிஸ் அதாவது குழந்தைங்க யூரின் போகிறத அது தக்க வச்சுக்குவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா பேபி டயப்பர் ஒன்று எடுத்துக்குவோம். இது நார்மலாக நம்ம கடையில் விற்கிற ஸ்டிக்கர் டைப் டயப்பர் தான் நான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே இப்போ பேண்ட்டு டைப்லலாம் வருது இல்லையா, நம்ம பேண்ட் டைப் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது எலாஸ்டிக் இருக்கிறதுனால நம்ம குழந்தையோட இடுப்பு பகுதியை அது இறுக்கமாக பிடிச்சி அந்த ரத்த ஓட்டம் சரியாகவே நடக்காது. அதனால் குழந்தைங்களுக்கு எப்போவுமே நமக்கு நல்ல காற்று போகிற மாதிரியான இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப் டயப்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த டயப்பர் எந்த அளவுக்கு தாங்குது, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஒரு தடவை நம்ம பேபி யூரின் போயிருக்காங்க, பின்னாடி பக்கம் நனையில, ஆனால் முன்னாடி நனைஞ்சிருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு இடத்துல நம்ம யூரின் போயிருக்காங்க அப்படின்னு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு, அது எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்லேயே அந்த இடத்துல காஞ்சிருச்சு, நமக்கு தெரியவே இல்லை. இப்போ பாருங்கள், சுத்தமாக யூரின் போனதுக்கான அடையாளமே தெரியல, அந்த மாதிரி காஞ்சிருச்சு. இப்போது நம்ம தண்ணி ஊற்றின இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்ருக்கு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் இந்த ஒரு டயப்பர் தாங்கும். அதே மாதிரி சைட்லலாம் வராத மாதிரி பெல்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் துணின்றதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது, வெளியே லீக் ஆகாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இது அப்சார்ப் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரையும் நம்ம பேபிக்கு டயப்பர்ஸ் வெளியே போகிறீங்க அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் நைட்டில் தூங்கும்போது பேபிக்கு போட்டு விட்டுட்டு தூங்கலாம். இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பேபி டயப்பர்ஸ் யூஸ் பண்ணணும். மற்ற நேரத்தில் பேபி டயப்பர்ஸே போட்டு வைக்காதீங்க. இப்போது 2 சைடு இந்த மாதிரி இருக்கும். இதில் 2 கேன்வாஸ் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. உள்ளே இருக்கிற கேன்வாஸ் சாஃப்டாக இருக்கும், ஆனால் வெளியே இருக்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம உள் சைடு இருக்கிற கேன்வாஸை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த உள்ளே இருக்கிற காட்டனை எடுக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் உள்ளே காட்டன் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் இது காட்டன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க உள்ளே வச்சுருக்கிறது ஒரு ரெக்ஸின், அதாவது பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் கலந்த ஒரு ரெக்ஸின் மெட்டீரியல் தான். ஸோ இது நம்ம காட்டன் நினச்சி இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம், பட் அது அப்படி கிடையாது. உள்ளே இருந்து எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஜெல் டைப்பில் நிறைய குட்டி குட்டியாக வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கெமிக்கல் தான், சோடியம் ப்ரோபோசிலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெமிக்கல் உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி படாததுக்கு முன்னாடி அது ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு மெட்டீரியலாக இருக்கும். இப்போ அதில் யூரின் பட்டு அந்த வாட்டர் பட்டதுக்கப்புறம் அது அப்படியே ஜெல்லாகவே மாறிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டயப்பர்ஸ் உள்ளே இருக்கிறது. இப்போ நம்ம உள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். இப்போது பேபி ஒரு 2-3 டைம்ஸ் யூரின் போயிட்டாங்கன்னா நம்ம இதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிறத நீங்கள் கீழே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. 2-3 டயப்பர்ஸை இதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, ஒரு இதை வாஷ் பண்ண போட்டுட்டோம்னா இன்னொரு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பனியன் கிளாத் இருந்துச்சுன்னா பனியன் கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்ல அப்சார்ப்ஷன் பவர் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு 8லேருந்து ஒரு 10 லேயர் வர்ற மாதிரி நீங்கள் அதை நல்லா மடிச்சுட்டு ஒரு சைடு நீங்கள் இதை உள்ளே விட்டு இன்னொரு சைடு அதை எடுத்துடணும். இது போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி 4-5 செஞ்சு முன்னாடியே வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் குழந்தைக்கு தேவையானப்போ உடனே எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது உள்ளே போட்டாச்சு. நம்ம இதில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே பண்ணலை. உள்ளே இருக்கிற மெட்டீரியலை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு பதிலாக காட்டன் ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். நம்ம குழந்தைக்கு போட்டு இதை மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம்னா குழந்தைங்க இது அன்ஈஸியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அவங்க யூரின் போனாலும் வெளியே லீக் ஆகாமல் அந்த துணியிலே அப்சார்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் செய்கிறது மூலயமா இப்போ ஒரு நாளைக்கு உங்கள் பேபிக்கு ஒரு 2-3 டயப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரீயூசபிளில் ஒரு டயப்பர் நார்மல் டயப்பர் மோஷன் போகிறதுக்கு மோஷன் போயிட்டாங்கன்னா அது யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி அவங்க எல்லா நேரமும் மோஷன் போக மாட்டாங்க இல்லையா, அவங்க யூரின் போன டயப்பர்ஸை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டயப்பர் வாங்குறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ விலை, ஒரு டயப்பர் 8 ருபீஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் கொஞ்சம் கம்பெனி பிராண்டட் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ருபீஸ்லேயே கிடைக்கும். அந்த 5 ருபீஸை கூட நம்ம மிச்சப்படுத்தணும்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம வைரல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.